ஓ ரைட் சாரி, நான் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்க்கல. தலை குறிந்த தலை வந்து நிமிர்வமான்னு தெரியாம இருந்தோம், நிமிர்ந்துருச்சு. நேத்தி சொன்னது நடந்துச்சா இல்லையா? எப்ப ஜெயிப்பாங்க சொன்னேன். எஸ் ஃபைனலி கர்மாஸ் பூமராங்கன்னு இன்னைக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் வந்து மொத்த மென்டல் ஹெல்த்தையும் அழிச்சிட்டாங்க. எனக்கு வருத்தமா. வாழ்த்துக்கள். இப்போதான் கஷ்டப்பட்டு ட்ரிப்பிள் போயிட்டு வந்தேன். ட்ரிப்பு போயிட்டு வந்து அந்த கெயின் பண்ண மெடல் வந்துட்டு மொத்தமா சதஸ்தி கொடுத்துட்டாங்க. நீங்க ஒன்று ஆமாம் மயிர் என்னடா ஆடுறானுங்க இவனுக்கு. இது ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்காக கட் பண்ணிக்கோ. அந்த சைடு சைடு தான் வச்சிருக்க வீடியோவை. சரி கேட்டேன். அவனை சிரிக்க வேணாம். அவன் சிரிக்க ரசிகமா இருக்கு. என்ன சீக்கிரம் இருந்துச்சு, தலை கொடுங்க இன்னும் குடிச்சிருக்கேன். இவ்வளவு குனிஞ்சா போதும். ஆமா. Anyways, welcome to Wholesome Movies. Wholesome Movies and welcome to episode number 8. இன்னைக்கு வந்து பல சம்பவங்கள். ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து நான் இதை ப்ரிடிக்ட் பண்ண நாம தான் வந்து எம்ஐடி இருக்குன்னு நினைச்சோம். அதனால எம்ஐடி வச்சு அதனால கூட சுமி. நானே எம்ஐடி ப்ரிடிக்ட் பண்ணேன். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படியே நீ வந்துட்டு என்ன பண்ணனா ரிவர்ஸ் பண்ண அவன் பண்ணான்னு சொல்லிட்டு அதை ஜிக்ஸை போட்டு பண்ணேன். அதாவது உண்மையை ப்ரிடிக்ட் பண்ண நான் மட்டும் தான் இருப்பேன். அது நேற்று சொல்லிட்டு தான் போனேன். அந்த வீடியோ போய் எனக்கு அப்படி பாருங்க, அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நம்ம ஜிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நான் போட்டியேன். அதனால ஓகே. எனிவேஸ் நரேந்திரன், உங்க கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. ப்ரோ, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் 1 or 2 hours. இந்த மேட்ச் நடந்து 20 ஓவருக்கு இதுக்கு ஒரு ரிவ்யூ வேறு மயிறு மாதிரி அண்ணானுங்க. முடிச்சிடலாமா வீடியோவை இதோட? ட்ரிப்பு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கான். மைண்ட் ஃபேக்லாம் இறந்து ஒரு மாதிரி ஒர்க்லாம் டென்ஷன்லாம் விட்டு வந்திருக்கான். வரும்போது கார்லேயே வந்து முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன். அதை காரில் தான் முடிச்சு விட்டாங்க. காரணம் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து தூங்கலாமான்னு யோசித்தேன். இல்லை மேட்ச்சை பார்த்துட்டு தூங்கலான்னு. அதுதான் பண்ண பெரிய தப்பு. அதுதான். அதனால வந்து இன்னைக்கு தூங்கி இல்லை நான் தூங்கியிருப்பேன் அட்லீஸ்ட். போச்சேடா அதுக்கு சொன்னேன். பட் யார் இவனுங்க இப்படி நம்ம மேட்ச் பார்க்கும்போது தான் பேட்டை பிடிக்க தெரியாத மாதிரி ஆடுவானுங்க. பேட் என்ன பால் என்ன தெரியாத மாதிரியே வந்து ஏதோ புதுசாக பார்த்துட்டு இருப்பானுங்க. ஃபேர் எனஃப். இன்றைக்கி சொல்லணுன்னா அது என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ. அவர் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தார். அந்த எப்படி அப்போ ஹார்திக் பாண்டியா அதில் பார்த்தாலே எரிச்சலாரு. பட் அவர் வந்து பவுலிங் எடுத்தார். அண்ட் ஐ திங்க் எங்கள் டீமில் ஒரே இதுதான், அலிபாய் வெளியே போயிட்டார் இன்றைக்கி. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். இன்னைக்கு என்ன நாள் வரை எல்லாருக்கும் தெரியும். அதனால சுனில் பாய், நரேன் பாய் வந்து உள்ள வந்திருந்தாரு. நான் நினச்சேன் நரேன் இன்னைக்கு ஏதோ சரியான சீன் இருக்குதுன்னு நினச்சேன். பட் நல்ல சீன் அவனுக்கு காமிச்சிட்டானுங்க. பவுலிங் எடுத்து பவர் பிளேலேயே உங்கால் தீபக் சேரும் இன்னொருத்தர் ட்ரெண்ட் போல்ட்டும் மாற்றி செஞ்சுட்டானுங்க. 1 for 1, 2 for 2. அப்புறம் ரகுவன்ஷி கொஞ்சம் ஆடினா டீசெண்டாக. சொல்ல ஏற்ற இவனுங்களுக்கு மட்டும் புதுசாக எங்கேருந்து இறக்குறானுங்கன்னு தெரியல. புது பிளேயர்ஸாக எவன் தெரியல. வைஷ்ணவி தான். அஸ்வினி குமார் from Punjab. Wow, what a player man. Hats off. மரணமா bowling போட்டாரு. என்னடா தூக்கா மாதிரி பேசுறேன். என்ன வியூவர்ஸ் அப்படின்னு வரும். சரி, எனிவேஸ் அந்த தாடி பற்றி பேசிட்டு சோயா மற்றபடி அவர் சூப்பராக பவுலிங் போட்டார். பேர் அஸ்வினி தானடா? அஸ்வினி சூப்பராக பவுலிங் போட்டான். அண்ட் ரகுவன்ஷி மட்டும்தான் ஏதோ வேறு பிச்சில் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்துட்டு ஏதோ பேட்டிங் மறந்துட்டு வந்து திடீர்னு விட்ட மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தானுங்க நடுவில். எஸ்பெஷலி ஒருத்தர் 23 கோடி வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிட்டுருக்காரு. அவர் பேர் வெங்கடேஷ் ஐயர். ஹோப்ஃபுல்லி அவர் யூஸ்வலாக காமாக இருப்பான். அதில் இன்றைக்கி இப்போ லைட்டாக ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆடின 8 பாலில் வந்து 1 எட்ஜு, 2 ட்ராப் கேட்சு, 1 பால் அவுட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் பேக் டு ஃபார்ம். லைட்டாக வன்மம் வேறு ஆரம்பிக்கும். போன எபிசோடெலாம் டிஃபெண்ட் பண்ணியிருந்தேன் வெங்கடேஷ் ஐயரை. குருணால் பாண்டியா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இன்னும் எத்தனை மாட்டி போட்டு கொடுக்க முடியும்னு தெரில. ஸோ பார்க்கலாம்.
அண்ட் அதர் தன் தட் ரிங்கு சிங் வேறு, அவர் மேலேயும் ஒரு நிறைய ஹோப் இருந்துச்சு. ஐ திங்க் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அவர் சொத்தெல்லாம் பிடிங்கி வைங்க கொஞ்ச நாள், மறுபடியும் அவனை கீழேருந்து மேலே வர சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜாஸ்தி மேலே கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்கோம், அதனால் ஆள் வந்து மறந்துட்டார் அந்த ஹஸ்லிங்னா என்ன, கிரைண்டிங்னா என்னன்ட்டு. பட் யா, அதை தவிர்த்து சொன்னோன்னா சொன்ன மாதிரி தான், மனிஷ் பாண்டே வந்து இம்பாக்ட் பிளேயர், அந்த அப்பயே தெரியும் அந்த டீம் எங்கே போய் முடிய போகுதுன்னு 2025 அது. டு பி ஃபேர், அவன் தான் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினான் பேட்டிங். இவனுங்களை பற்றி பேசி ஒரு பிரச்சனை ஆதி ஏன் சொல்கிறேன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தியா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் பார்க்கல, செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம் உட்காரும் பார்த்தா 111 ஸ்கோர் பார்த்தேன். ரைட்ரா முடிச்சிட்டாங்க. ஓகே, இது ஒரு பார்த்துக்கிட்டு. பட் ஆக்சுவலி ரமன்தீப் கடைசியில் கொஞ்சம் அடித்தான். அதை தவிர்த்து அவனுங்க எல்லாமே நல்லா போட்டாங்க. சாண்ட்னர், புத்தூர், நான் சொன்னேனே இன்னொன்று வந்து இந்த ரோஹித் சர்மா 3 இம்பாக்ட் ஃபீல்டிங்க்கு வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படி வந்து ஒரு ஓவர் வந்து ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு. ஃபிட்னஸ் வந்து மேட்ச் ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ஃபீல்டிங் இறக்கி விட்டாங்க அவர். அப்படியா? அப்போ சரி, அப்போ நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். நான் எதுவும் சொல்ல விரும்பலை, கேட்டால் பாடி சேவிங்ன்றவாங்க ஏதாவது சொன்னால் கூட, சரி அதனால் எதுவுமே சொல்ல விரும்பலை. யா, ஐ திங்க் அதர் தன் தட் இவனுங்களை போய் சொல்ல ஒரு வருத்தம் இல்லை. ஹோப்ஃபுல்லி சரி விடு, எனக்கு வருத்தம்பா. செகண்ட் இன்னிங்ஸ் சொல்ல போனோன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பென்சர் ஜான்சன் ரொம்ப நல்லா போட்டார். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப அழகா போட்டாரு. அப்படியே பால்லாம் வந்து எங்க வருதுன்னு பேட்ஸ்மேனுக்கு தெரியாது, இவனுக்கே எனக்கு தெரியுமா தெரியல, அந்த மாதிரி போட்டான். எங்கேயோ போச்சு. குவிண்டன் டிகாக் 2-3 நல்லா பிடிச்சான். சரியான தேர்ட் பால் நினைக்கிறேன், சரியான உள்ள வந்துச்சு, செமையா பிடிச்சா. உள்ள வந்துச்சு, எதிரே பார்க்கல யாருமே. அப்படியே இப்படி போகுது, அப்ப டக்குனு திரும்பி வருது. இந்த ஷேர்வான் போடுவாங்கல்ல, அப்ப எப்பயோ ஒரு 90s போட்ட மாதிரி போடுறான், டக்குனு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டான். அவனால தொடவே முடியல பால. பட் ஆஃப்டர் தட் ஹர்ஷித் ராணா ஒரு ஓவர் வந்து மயிறு மாதிரி போட்டான். ஸோ போன மேட்ச் தான் அவனுக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் கொடுத்தேன். அப்படி ஆப்போசிட்டாக அந்த தாலி ரோஹித் சர்மாவும் அடிக்க விட்டான், வந்து ஒரு 6 நோ பால்லாம் போட்டு அவனையும் அடிக்க வச்சிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவனுங்க என்ன 116 எடுத்து என்ன மாதிரி டிஃபெண்ட் பண்ணிடுவானுங்க. அதனால் பவுலர்ஸ் எதுவும் குறை சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது, பேட்ஸ்மேன் தான் அடிச்சிருக்கணும். ரிக்கில்டன் வந்து நல்லா இருந்துச்சாரு, நல்ல ஒரு ஃபார்ம் கொண்டு நினைக்கிறேன் கேகே யூஸ் பண்ணி. ரிக்கில்டன் நாங்கள் ஃபார்முக்கு வர வச்சிட்டோம், மும்பையே பெருசாக ஃபார்முக்கு வர வச்சிட்டோம். மற்ற எல்லா டீமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா எங்களை அடிச்சு ஃபார்மில் வந்து தான் நினச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் எங்களை அடிக்கிறானுங்கன்னு தெரில அவனுங்களுக்கு. ஆனால் அது எனக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் அடிச்சு 6 உங்களை அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரி அது கொஞ்சம் சரியா போச்சு. ஸோ வேற என்ன இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டாக போட்டார் ரன் கொடுக்காம. மீன்வேல் இன்னொருத்தர் நிறைய வேணா அடிச்சிட்டானுங்க இன்னைக்கு. ஸோ நல்லா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அது அந்த ரசல் பவுலிங் போட்டு, ரசல் எப்போ பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுத்துருவான். ஆனால் எனக்கு என்னதுன்னா லைட்டாக ஆள் அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆள் கொஞ்சம் அவுட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அவனை எந்த அளவுக்கு நான் மேட்ச் பார்க்கல, அவன ஸ்கேல் ஆஃப் எஸ்டிஆர் வந்துட்டு எந்த அளவுக்குல இருக்காரு அவரு? எஸ்டிஆர் ஸ்கேலில் சொல்லணும்னா வந்தா ராஜாவா தான் வருன மாதிரி, இல்லைனா கூட திக்கு சிவா மாதிரி இருந்தார் ட்ரிபிள் ஏலேருந்து. அப்படி பார்த்தோன்னா அது சொல்லலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா ரோஹித் சர்மாவும் ரசலும் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு ரசல் தான் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஹைட் அதிகம், பட் தெரியல ஆக்சுவலி தொப்பையே விழுந்த மாதிரி இருக்கு. ஃபிட்னஸ் அதனால தான் இப்போ போன 2 மேட்சாக பவுலிங் போடணும்னு சொன்னாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கிரீகெயின்ஸ் ஃபிட்னஸ் இன்னைக்கு அவன் பவுலிங் போட்டு தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு 4 பவுலர்லாம் இருந்தாங்க, இம்பாக்ட் பிளேயர் மனிஷ் பாண்டே எடுத்தாங்க. ஸோ அதனால ஐ திங்க் அவன் விக்கெட் எடுத்துட்டான். பட் ஹோப்ஃபுல்லி அவன் இன்னும் சில ஓவர்ஸ் போடுற மாதிரி வரும். அதனால அவன் ஃபிட்னஸ் ஆச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பேட்டிங் அவன் பண்ணுற மாதிரி தெரில இந்த வருஷம், சும்மா சுற்றிட்டு இருக்கான். அதனால் பவுலிங் ஆச்சு பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தா சந்தோஷம். பட் ஐ திங்க் இந்த அடியிலேருந்து திரும்பி எழுந்து வர கொஞ்சம் நாள் ஆகும். ஒரே நல்ல விஷயம் என்னடானா டக்குன்னு முடிச்சுட்டு போய் தூங்கிடலாம். ட்ராவலிங்கில் டயர்டாக இருக்குப்பா. பட் இவனுங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லைப்பா. நீ சொல்ல விரும்புறியா மும்பை பற்றி? அவ்வளோதான், தூங்கிடலாம். மும்பை என்ன சிஎஸ்கே மேலே போயிட்டாங்களா இல்லை எங்கே இருக்கானுங்க? சிஎஸ்கே மேலே 6th இருக்காங்க. எல்லா டீமுக்கும் நாங்கள் லெட்டர் எழுதி விட்டுருக்கோம். அந்த ஆர்சிபிக்கும் எழுதி விட்டோம். ஓ அது நாங்கள் வந்து ஆர்ஆரை போட்டோம், ஆர்ஆர் உங்களை போட்டாங்க, நீங்கள் மும்பையை போட்டீங்க, மும்பை எங்களை போட்டாங்க, ஆர்சிபி நம்ம 2 பேரையும் போட்டாங்க. ஓ ஓகே, ஏதோ ஒன்று இருக்கு. இல்லைன்னு என்ன தெரியுது?
அது பழைய சீசன் கிரியேட் ஆக போகுது தெரியும், துபாய் சீசன் அப்படியே நினைக்கும் போது என்ன என்ன புண்டையை கண்டுபிடிச்சு ட்ராமா கொடுத்துட்டே இருக்கானுங்க இவனுங்க வேற. சே இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் இன்னைக்கு எனக்கு எதுவும் ஆடுவானுங்கன்னு. மும்பைக்கு கொடுக்க போறோம்னு நினச்சா நம்மளுக்கே அப்ப ஏன்டா போட்டா இன்னைக்கு சொன்ன கேட்கன்னு சொல்லி சொல்றா மும்பை நம்ம அப்படி சொல்லி இவங்க ஜெயிச்சாங்களோ ஒரு வேலை ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. சரி விடு, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செக்ஷன் கூட போயிடலாமா? யாரு உங்களுக்கு சொல்லுங்க மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆள்? மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அந்த புது பையன் அஸ்வினி குமார். மேட்ச் பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஹைலைட்ஸ் வந்துட்டு ரெண்டு போல் எடுத்தாரு. எவ்வளோ ரசல் எடுத்தான்னு நினைக்கிறேன். ரசல் எடுத்தான், அப்புறம் இன்னொருத்தன் எடுத்தான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா போட்டாரு, நல்ல பிக்கு. மும்பைக்கு வந்து இந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிடுவானுங்க இந்த விஷயத்துல. ஆனால் என்ன பிரச்சனைனா மறுபடியும் பூமரா வந்த அப்புறம் டீம் மட்டும் வெளியே போயிடுவான். பட் ஸ்டில் அவனுக்கு ஒரு மேட்ச் கிடச்சிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா பும்ரா வந்து வெளியே போறது வந்து எனக்கு ஓகே தான் தோணுது. பட் அவனுக்கு வச்சிருக்க பேக்கப் அவ்வளோ அந்த பும்ரா அளவுக்கு போடுறான். லைக் எப்படி பும்ரா அளவுக்கு இல்லைனா கூட நாளைக்கு எடுத்துறானே வந்து அசால்ட்டா. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஒருவேளை சிஎஸ்கே வச்சிருக்காங்களோ நம்ம இப்போ சாய் கிஷோர்லாம் வந்துட்டு மறுபடியும் இருந்தான், அவனை விட்டுருந்தா கொஞ்சம் பண்ணியிருப்பான். அவனை இப்போ வந்து மற்ற டீம் போய் நல்லா தான் இருக்கிறான். அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ருத்துராஜே வந்து தோனி ஸ்பார்க் இல்லைன்னு சொன்னவர் தான். ஸோ இப்போ ருத்துராஜ் வந்து கேப்டனாக இருக்காருன்னா இருப்பானுங்க எவனாச்சு. ஆனால் ஆட விடுவானுங்களான்னு தெரியல. ஆக்சுவலி சிஎஸ்கே பற்றி சொன்னோன்னா ஒரு பயங்கர ஃபேன் அவுட்ரேஜ் இருக்குது ஆன்லைன் இதிலலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸே போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க தோனிக்கு அகேன்ஸ்டா, அஸ்வின் அகேன்ஸ்டா. ஹோப்ஃபுல்லி உங்க ஃபேன் பேஸ் மறுபடியும் ஒன்று சேராதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. பட் மற்றபடி ஐ திங்க் அஸ்வினி தான் மேன் ஆஃப் த மேட்ச். வன்மம்னு பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கல. என்ன வழக்கமான வச்சிரமா சொல்லிட்டு போயிடும். டிஃபால்ட்டா எல்லா மேட்சையும் ஆப்ஷன் லாக் பண்ணிருக்கேன். ஒருத்தர் பார்த்துருக்கேன்னு தெரியல, மாஸ்க் போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான். லைக் இந்த மாதிரி இந்த பேப்பர் எடுப்பான், ஒவ்வொரு இன்னிங்ஸோட ஸ்கோரும் இருக்கும், ஒரு டீமோட ஸ்கோரும் என்ன ஒரு ஈச் பேட்ஸ்மேன் எவ்வளோ அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே ரோஹித் சர்மாக்கு 0 தான். அது 2 வாட்டி கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எது சொல்றது பட் கடைசிதான் நினைக்கிறேன். ஓரளவு கடைசானா ஏதோ அடிச்சிருக்கான், 10 ரன் அடிச்சான் அவ்வளோதான். ஸோ அது ஒன்று. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் செட் ஒரு மும்பை பிளேயருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு இடத்துல இருக்கு. எவனை கொடுக்குறது? சரி, அடுத்து ஒன்மம்ல ஒருத்தர் நிறைய பேர் சொல்லுவேன். ரிங்கு, வெங்கடேஷ் ஐயர், ரஹானே அவுட் ஆன பால்லாம் ரொம்ப புண்ட பால். அது என்னதான் அஸ்வினியாக இருந்தாலுமே எங்கேயோ போட்ட பால் தூக்கி கரெக்டாக கை கொடுத்துட்டான். ஸோ ஆக்சுவலி இது சொல்லணுன்னா மேன் ஆஃப் த மேட்ச் பிடிச்ச பிளேயர் சொல்லணுன்னா நமந்தீரன் ஒருத்தர் இருந்தான் மும்பையில். நல்லா ஃபீல்டிங் பண்ணான், 2-3 கேட்ச் நல்லா பிடிச்சான். அவனை வேணால் சொல்லுவேன். ஓகே. ஸோ அதபடி இவனுங்க ஃபுல் கேகேஆர் பேட்டிங்கில் என்ன போய் சொல்லலாம். வன்மம்னு ஆரம்பிச்சா. ஸோ எவனுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடல. பார்த்துப்பா, நிறைய பேரோட மென்டல் ஹெல்த் உங்க கையில் தான் இருக்கு. அதனால நீ இருப்ப, இன்னொருத்தர் 4 பேர் மொத்தமாக இருப்பீங்க. சரிப்பா, 4 பேரோட மென்டல் ஹெல்த் அவங்க கையில் தான் இருக்கு. பார்த்து பண்ணி விடுங்க. பட் அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க எப்பயோ பக்க போய் உட்காந்துருக்கோம். எப்போ வந்து 3-4 ஓவருக்கு எவ்வளோ 8 ரன் 10 ரன் அடிச்சாங்களா அப்பயே முடிவு பண்றேன். 2 லீக் மேட்ச் ஜெயிச்சு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஜோதிட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப மாடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆதி நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் அடி வாங்கினாலும் எங்கள் டீம் கிட்ட நிற்போம்டா. சில பேர் மாதிரி வந்து சொல்றான். நான் ரொம்ப இன்னைக்கு இந்த 2 மேட்ச் தோத்த அப்புறம் சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைனில். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த சீசன் பேக் பண்ணலாம் டீமை ஃபுல்லாக. என்ன தான் அவனுக்கு போட்ட மாதிரி ஆடினாலும் சேஞ்சஸாக கேட்கறது சரி தான். அதுக்குள்ளே தோனி சரியில்லை, ஜடேஜா மேலே எவ்வளோ வேணுமா போட்டுங்க, அதுக்கு என்ன ஒரு கவலையும் இல்லை. பட் ஐ திங்க் அதர் தன் தட் இந்த மேட்ச் பேசுகிற அளவுக்கு கூட வருது இல்லை. ஐ திங்க் இந்த வீடியோவே இந்த மேட்சோட லாங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட ஃபைனல் கன்க்ளூஷனு. ஸோ நாளைக்கு என்ன மேட்ச் இருக்கு? நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி வெர்சஸ்
பஞ்சாப். ஓகே, நாளைக்கு புஷ் வந்துடுவான், வரணும். கான்ட்ராக்ட் படி அவன் வரணும் நாளைக்கு மேட்ச்சுக்கு. எல்எஸ்சி மேட்சஸ்க்கு அவன் இருக்கணும். பட் யா, மொத்தம் இது ஒரு மேட்ச், இதுக்கு ஒரு ரீரெக்கார்டிங்கு, இதுக்கு ஒரு ரிவ்யூ. உங்களுக்காக இதெல்லாம் பண்றோம். ஃபேமிலிஸ் லைக் மட்டும் போடுங்க. ஃபேமிலிஸ் லைக் கூட போட மாட்டீங்களே ஃபேமிலிஸ். அதையாச்சும் பண்ணுங்க. வியூவர்ஸ், நாளைக்கு சந்திப்போமா ஒரு மேட்ச் ரிவ்யூவோட, எல்எஸ்டி வர்சஸ் பஞ்சாப் மேட்சோட ரிவ்யூவோட நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி. பாய்.